ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நெத்தலி மீனில் மீன் குழம்பு பார்க்க போகிறோம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கிறேன். ஏன்னா நெத்தலி பொடி நெத்தலி. கொஞ்சம் கடுகு வெடிக்கட்டும். கடுகு பொரிஞ்சு முடிஞ்சதும் வெந்தயம் போட்டுக்கிறேன். நல்லா 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். வெந்தயம் பொரிஞ்சதும் வெங்காயம் ஒரு 300 கிராம் பல்லாரி வெங்காயம், 3 பச்சை மிளகா, 1 கொத்து கருவேப்பிலை, ஒரு 3 பூண்டு, ஒரு 15 பல்லுன்னு வச்சுக்கோங்க பூண்டு. வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதங்கிச்சு. இதில் வெந்தயம் பார்த்தீங்கன்னா வழக்கமாக கொஞ்சமாக போடுவேன். ஒரு 1/2 டீஸ்பூன் போடுவேன். இதில் 1 டீஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கிறேன். ஒரு 300 கிராம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு 300 கிராம் நெத்தலி, ஒரு 1/4 கிலோ 300 கிராம் அளவுக்கு நெத்தலி. முள் இருக்க மீனாலும் சரி, பொடி மீனாலும் சரி, நீங்கள் பூண்டு வெந்தயம்லாம் கொஞ்சம் தாராளமாக சேர்க்கணும். ஏன்னா முள் இருந்ததுனாலே அது வாய்வை உண்டு பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதனால பெரிய மீனாக இருந்தாலும் சரி, பொடி மீனாக இருந்தாலும் சரி, நீங்கள் முள் மீன் எதுக்குனாலும் இந்த மாதிரி பூண்டும் ஒரு 10, 15, 20 பல் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நல்லா 1 டீஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. ஒரு 70% அப்படின்னு வச்சுக்கோங்க, 60% தாண்டி வதங்கிடுச்சு. நல்லா அங்கங்கே ப்ரௌன் கலர் வந்துருச்சு. தக்காளி ஒரு 300 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தக்காளி வதங்க தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அந்த உப்பு போட்டிங்க அப்படின்னா உப்பு எல்லா தக்காளியிலையும் படுற மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு அந்த தக்காளியை குழைய விட்டுறலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வரட்டும். திறந்து பார்க்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. எப்பவுமே தக்காளி மசிகிறதுக்கு, கடுகு வெடிக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் டைம் கொடுங்க. வெங்காயம் வதக்கிறதுக்கு. இதில் நான் இன்றைக்கி பல்லாரி வெங்காயம் மட்டும்தான் போட்டிருக்கேன். சாம்பார் வெங்காயம் சேர்க்கலை. ஏன் அப்படின்னா இதில் இன்றைக்கி நம்ம தேங்காய் சேர்க்க போகிறது கிடையாது. அதுவும் நான் நம்மளுடைய சென்னை ஸ்டைலில் தான் இந்த குழம்பை நான் பண்ணுறேன். இப்போ மசாலா பொருட்களை சேர்த்துடலாம். தனி மிளகாய்த்தூள், இது குண்டு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், ஒரு 4 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். இந்த மசாலா பொருட்களையுமே பொறுமையாக நீங்கள் ஒரு 2 நிமிஷம் எடுத்து வதக்குனீங்கன்னா அந்த குழம்பு ருசி எல்லாரும் வேணும் வாங்கி சாப்பிடுவாங்க. போட்டிருக்க மீனில் ருசி இருக்கோ இல்லையோ, நீங்கள் வைக்கிற குழம்பு ஸ்டைலில் நீங்கள் ருசியை கொண்டு வந்துட முடியும். என்ன மாதிரியான மீன், என்ன காய் போடுறீங்க அப்படின்றதே மேட்ரு கிடையாது. மீனோட ருசி தெரிஞ்சவங்களுக்கு தான் மீனை பற்றி நம்ம கவலைப்படணும். ஏதோ பேருக்கு மீன் குழம்பு சாப்பிட்றவங்களுக்கு நீங்கள் குழம்பு ருசியாக வச்சு கொடுத்தாலே வா சூப்பர் அட்டகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கெல்லாம் இந்த ட்ரிக்ஸ் தான். இந்த மசாலாவை ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த அல்வா திரண்டு வர்ற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். விட்டு மசாலா நல்லா வதங்கி வந்துருச்சு. இங்கே பாருங்கள், கடாயில் ஒட்டாமல் இப்படி வரும். நம்ம ஏன்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கோம்ல. எது மீன் தலை குழம்புலாம் வச்சா அல்லது மீனை நல்ல எண்ணெய் விடுற குழம்பு வச்சா கொஞ்சம் தேங்காய் விட்டும் வைப்பேன். இல்லை இந்த மாதிரி வச்சா கூட எண்ணெய் கம்மியாக சேர்த்துப்பேன். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துடலாம். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு நான் புளி எடுத்து வச்சுருந்தேன். அதை கரைச்சி அந்த ஸ்டாக்கை சேர்த்துடலாம். இப்போ நம்ம தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இறக்கும்போது இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இறக்க போகிறேன். ஆனால் ஒரு 10 நிமிஷம் நல்ல மீடியம் ஃப்ளேமில் கலகலன்னு கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் நம்ம மீனான கொதி வந்ததும் சேர்த்துருவோம். எந்த மீனாக இருந்தாலும் குழம்புல கொதி வந்ததும் நீங்கள் மீனை சேர்த்தீங்க அப்படின்னா அந்த மீனோட ஸ்டாக் இறங்கும். உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னா நீங்கள் உங்கள் ஸ்டைலில் இறக்குறதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னே போட்டுக்கோங்க. அது நெக்ஸ்ட் டே தான் அந்த மீன் குழம்பு நல்லாயிருக்கும். ஏன்னா ஸ்டாக் இறங்குறதுக்கு டைம் எடுக்கும்ல. இப்போ இது நல்லா கலக்கலன்னு கொதிக்கட்டும். கொதிச்சதும் நம்ம மீனை சேர்த்துடலாம். இப்போ நல்ல ஒரு 2 நிமிஷம் கலக்கலன்னு கொதிச்சதும் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 300 கிராம் நெத்தலி மீன், கருநெத்தலி சேர்த்துக்கிட்டேன். மீன் சேர்த்ததும் லைட்டாக கலந்து விடுங்க. இந்த நெத்திலிலாம் கரைஞ்சி போமான்னு பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். நீங்கள் போட்டு கரண்டியை போட்டு கிண்டலைன்னா கொதிக்கிறதுல மீன் ஒன்று அவ்வளோ சீக்கிரம் காரல், இந்த மீன்கள் காரல் வகைகள் மட்டும்தான் கரைஞ்சி போகும். மற்றபடி எல்லா மீனுமே அப்படியே தான் இருக்கும். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மாங்காவை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான் மீன் குழம்பு. குழம்பு நல்லா காஞ்சி வந்துருச்சு. மாங்காய் வெட்டி வச்சுருக்கேன், துண்டுகளை சேர்த்துக்கிறேன். மாங்காவோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே ஜஸ்ட்டு மாங்காய் எல்லாமே ஆல்மோஸ்ட் நான் தான் சாப்பிடுவேன். எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ 300 கிராம் மீனுக்கு ஒரு 100 கிராம் அந்த அளவுக்கு மாங்காய் சேர்த்துப்பேன். அவ்வளோதான். 100-150 கிராம் மாங்காய் சேர்த்ததும் நம்ம ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது.
அதனால தான் புளியும் கரெக்டாக ஒரு எலுமிச்சம்பழம் அளவு சேர்த்துருந்தேன். ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சு வேக விடுவோம். நெத்தலி மாங்காய் போட்ட மீன் குழம்பு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அப்படி ரெடி ஆகிட்டு மீனை காமிக்கிறேன் உங்களுக்கு. மீனெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பக்குவத்தில் போட்டோமோ அப்படியே தான் இருக்கும். குழம்பும் பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஆறின பிறகு இன்னும் கொஞ்சம் திக்காகும். இப்போ இது 10 நிமிஷம் மீன் நல்லா கொதிச்சிருக்கு. மாங்காய் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிருக்கு. மாங்காய் பாருங்கள் இன்னும் வேகலை. இந்த சூட்டுக்கு மீதி இருக்க இதில் வெந்துடும். 2 நிமிஷம் போட்டால் போதும். இப்போ நம்ம வந்து சூடாக சாதத்தில் பரிமாறி சாப்பிட வேண்டியதுதான். இதே மாதிரி அளவுகளோட நெத்தலி மீன் பொடி மீனாக கிடச்சிச்சின்னா வறுக்காமல் இந்த மாதிரி, அதுவும் கருநெத்தலி கிடச்சிச்சின்னா குழம்பு வைங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.